எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விரும்பியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஆல்ரெடி இதை பற்றின தகவல்கள் பதிவுகள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு புதுமையான வீடியோவாக தான் இருக்கும். நிறைய ஆன்மீக நண்பர்கள் இந்த கான்செப்டை வச்சு பல வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நாம் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவையே நாம் போஸ்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு டைமிங். இது தெரியாதவங்க இருக்க முடியாது. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயம் சமீப காலமாக ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவர்கள் கூட ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மற்றும் அந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு எளியவர்களிடத்துல கூட போயிட்டு ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே சொல்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க உண்மைதான். பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது கேட்டதையெல்லாம் கொடுக்குற அற்புத நேரம். அந்த நேரத்தில் எது செய்தாலும் வெற்றியாகும். ஸோ நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம், புதிய வேலையை ஆரம்பிக்கிறது, புதிய கலைகளை கற்றுக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் என்பது மனிதர்களாகிய நாம் அனைவருக்கும் இறைவன் மற்றும் சித்தர்களால் அருளப்பட்ட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். இறைவன் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை கொடுத்தாரு. இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது அல்லவா? ஸோ மனிதர்களிலேயே கடவுள் அவதாரமாக சித்தர்கள் அவதரித்து அவர்கள் மூலமாக நமக்கு அந்த விஷயம் தெரிய இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பரவலாக நிறைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது. இதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, இந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வானத்தில் சுபதேவதைகள் உலா வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சுபதேவதைகள் உலா வரக்கூடிய அந்த அதிகாலை பொழுதில் நாம் தியானம், மந்திர ஜபம், எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ஆகியவை செய்தால் நம்மளுடைய மனமும் உடலும் தெளிவாகும். நாம் கற்கக்கூடிய விஷயங்கள், அது கல்வியாக இருந்தாலும் சரி, மந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கை கொடுக்கும். ஏன்னா சாஸ்திரங்களின் தேவதை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி மாதாவிற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். அதனால தான் சொல்கிறோம், ஸ்கூல் போகிற பிள்ளைகளை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா? இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னா, எவன் ஒருவன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்கிறானோ அவனுக்கு பணப்புழக்கத்துக்கு பிரச்சனையே இருக்காது. எப்போதும் லக்ஷ்மி அவன் கூடவே இருப்பாள் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்லுது. சார், பணம் சேர்றதுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள், அறிவாளிகள், நீங்கள் நம்மளோட தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கணுங்கிறது இல்லைங்க, உலகளாவிய மிகப்பெரிய மேதைகளினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களினுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும் என்னென்னா, நான் அதிகாலையில் எழுபவன் அப்படிங்கிற ஒரு 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 குறிப்பு இருக்கும். எந்த ஒரு நபர் அதிகாலையில் எழுகிறாரோ அவர்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லுகிறார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம்.
நீங்கள் ஆன்மீகத்தில் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, பட் ஒரு விஷயத்த நீங்களும் கடைபிடிங்க, உங்களோட பிள்ளைகளுக்கும் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது மருத்துவ ரீதியாகவும் ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் நாள் முழுவதும் சுறுசுறுப்போடும் இருக்கிறார்கள். ஆன்மீக ரீதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஜலம் உங்கள் மேலே படுது அப்படின்னு சொன்னால், அந்த ஜலம் கங்கை நீருக்கு சமம். ஒரு கங்கை தண்ணீரில், அந்த புனித தீர்த்தத்தில் நீராடினா நம்மளுடைய பாவம் எப்படி கதிரவனை கண்ட பனி போல நீங்குமோ, அதே மாதிரியான புண்ணியத்தை நீங்கள் அடையணும்னா காசியில் நீராடி, அதாவது கங்கையில் நீராடிய புண்ணியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்தாலே போதும். இதை பொண்ணுங்க ஆண்கள் அப்படின்ட்டு எல்லாருமே செய்யலாம். சரிங்களா? முதல் வேளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுறது. சில பேர் கேட்பாங்க, குளிக்கிறது அவசியமா, ரொம்ப கட்டாயமா அப்படின்லாம் கேட்பாங்க. உடல் உபாதை இல்லாமல் இருக்கிறீங்க, வயதானவர்களாக இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக குளிக்கிறது உத்தமம். சில நேரங்களில் உடல் உபாதை இருக்கும், ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் விடிய காலையெல்லாம் குளிக்க முடியாது, கிளைமேட் ஒத்துக்காது. அப்படி இருக்கிறீங்க ஜஸ்ட்டு முகம் கை கால்களை வாஷ் பண்ணிவிட்டு கூட நாம் என்ன பண்ணலாம், இறை வழிபாட்டில் ஈடுபடலாம். பிள்ளைங்க படிக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம விடிய காத்தால் தண்ணி ஊற்றி விட முடியாது. ஸோ அந்த பிள்ளைங்க விடிய காத்தால் முழித்த உடனே முகம் கை கால்களை அலம்பிட்டு அவங்க கல்வி கற்கலாம். எப்படினாலும் பார்த்திங்கன்னா முகத்தில் ஜலத்தால் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட கை கால்களை தண்ணீரால், முகத்தை தண்ணீரால் அலம்பிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள், எந்த அளவுக்கு அது வெற்றியாகுதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இவ்வளவு விளக்கத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எந்த நேரம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக வரும். 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த இடைப்பட்ட 1.5 மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்று நாம் சொல்லுகிறோம். சில பேர் 6 மணி வரைக்கும்னு சொல்லுவாங்க. 6 மணி வரைக்கும் இருக்கிறது எப்படின்னா, 5 மணிக்கு மேலே வர அந்த கடைசி முகூர்த்தமும் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தோடு இணைந்து வர்றதுனால அதுவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும், சுப முகூர்த்தமாக கருதப்படுது. அதனால தான் குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா 4:30 to 6 அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி கிடையாது. சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் 3:30 மணியில் இருந்து 5 மணிக்குள். இந்த 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் தான் பிரம்ம முகூர்த்த டைமிங். நீங்கள் இப்போ ஒரு சுபகாரியம் ஆரம்பிக்கிறீங்க, அதே மாதிரி நல்ல விஷயங்களை தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டைம் ஏற்புடையதாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை தொடர்ந்து வரும் 6 மணி வரையிலான முகூர்த்த நேரமும் இறுதி முகூர்த்தம் அது. அந்த முகூர்த்தமும் சுப பலனையும் பிரம்ம முகூர்த்த பலனையும் சேர்ந்து பெற்றிருப்பதால், ஸோ நீங்கள் 6 மணிக்கும் கூட நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் செய்து கொள்ளலாம், சுபகாரியங்களை செஞ்சுக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நான் சில உன்னிப்பான விஷயங்களை நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிறவள் தான் அந்த வீட்டோட ஐஸ்வர்யம். நம்ம இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்திரீயும் லக்ஷ்மியின் அம்சம். சரிங்களா? வீட்டில் இருக்கிற பெண்கள் சுபிக்ஷமாக சந்தோஷமாக க்ஷேமமாக இருக்கிற பட்சத்தில் லக்ஷ்மி வருவாள். எந்த வீட்டில் பெண்கள் அழுதபடி மனக்குறையோடு வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அங்கே லக்ஷ்மி வரமாட்டாள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவர்கள் கையால் விளக்கு போடுறது, ஸ்திரீயின் கையால் விளக்கேற்றுவது. ஃபஸ்ட்டு இந்த விளக்கேற்றுறதுலேயே சில விஷயங்கள் இருக்குது.
பல ஆண்கள் கேட்குறாங்க, சார் எங்கள் வீட்டில் ஸ்திரீக்கள் இல்லை, நாங்கள் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பெண்கள் இல்லாத வீடுகளிலே ஆண்கள் ஏற்றலாம். ஆனால் பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறச்ச ஆண்கள் ஏற்றக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக விஷயம். இது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது அது ஒரு ஸ்திரீயின் செயல். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லக்ஷ்மி தான் ஸ்திரீ, ஒவ்வொரு பெண்ணும் லக்ஷ்மி. ஸோ அவங்க கையால் தீபம் ஏற்றச்சதான் அது சுபத்துவ பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் கையால் தீபத்தை ஏற்ற பாருங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டுட்டு நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டுட்டு கடவுள்கிட்ட சண்டை போடக்கூடாது. நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, குழந்தை கொடுக்கல, வீடு கொடுக்கல, வேலை கொடுக்கல அப்படின்ட்டு கடவுள்கிட்ட எதிர்மறையான வாதங்களை வைத்து சண்டை போடக்கூடாது. நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. மனிதனினுடைய எண்ணங்களுக்கு வலிமை இருக்குது. இந்த கடவுள் என்று சொல்கிற பிரபஞ்சம், நாம் இப்போ அறிவியல் ரீதியாக சொல்லணும்னா பிரபஞ்சம்னு சொல்கிறோம், ஆன்மீக ரீதியாக சொல்கிறோம்னா கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரபஞ்சத்திடத்தில் பார்த்தீங்கன்னா பல விசேஷ சக்திகள் இருக்குது. அது எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டால், நம்ம எதை திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ, அதுவும் எந்த நேரத்தில் நினைக்கிறோமோ, எந்த மாதிரியான சூழ்நிலையில் நினைக்கிறோமோ அது ஜெயமாகும் அப்படின்றது தான் பிரபஞ்சத்துடைய ரகசியம். ஒரு மனிதன் பிரம்ம முகூர்த்தத்தில், ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சம் உள்வாங்கும் தன்மையில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். ஏன்னா தேவதைகள் சுபசக்திகள் எல்லாம் வான்மண்டலத்தில் உலாவர டைம். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுடைய மனநிலையும் ரொம்ப ஒரு சிறுதையாக இருக்கும், ரொம்ப ஒரு அதீத பலத்தோடு இருக்கும். நீங்கள் பாருங்கள், அதிகாலையில் கல்வி கற்றீங்க அப்படின்னா அது நாள் முழுவதும் ஞாபகத்தில் இருக்கும். அதிகாலையில் கற்கக்கூடிய கலைகள், சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஆகியவைகள் பலமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும். இது பிரார்த்தனைக்கும் பொருந்துங்க. அதிகாலை டைமில் நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேரும். அதை பிரபஞ்சம் உள்வாங்கும். பிரபஞ்சம் அதை உள்வாங்கி என்ன பண்ணும், ததாஸ்தூன்னு சொல்லிடும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிவிடும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த தீபம் ஏற்றிட்டு இந்த தீபத்து முன்னாடி நின்றுட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆசையை மட்டும் மனசில் நினச்சிட்டு அதை பிரார்த்திச்சு பாருங்கள். கட்டாயமாக உங்களோட ஆசை கூடிய விரைவில், இன்னும் சொல்லப்போனால் பல பேருக்கு 21 நாளைக்குள்ளெல்லாம் வெற்றி ஆகிறத கண்கூட நாமெல்லாம் பார்த்துருக்குறோம். இது எப்படி சார் நடக்குது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தினுடைய அதீத ஆற்றல் அந்த நேரத்தில் இருக்குது. அடுத்தது நம்ம தீபம் ஏற்றி பிரார்த்திக்கிறோம் இல்லையா, அந்த தீபத்தினுடைய தன்மை எப்படி அப்படின்னா நம்மளுடைய உணர்வின் சக்தியை அதிகரிக்கும். நீங்கள் பாருங்கள், தீப சுடரை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி அதிகமாகிறத உடம்பில் பார்க்க முடியும். இந்த உடலினுடைய அந்த அதிர்வுகளை, வைப்ரேஷன்ஸை அதிகப்படுத்துகிற சக்தி இந்த தீபத்துக்கு இருக்குது. அதனால் தீபம் போட்டு வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் விரைந்து நிறைவேறக்கூடிய அதிசயத்தை நீங்கள் கட்டாயமாக பார்க்கலாம். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போட்டு பிரார்த்திங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, நாம் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு யாரை கூட்டாளியாக வைத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம். பெரிய பெரிய சித்தர்களும் குருமார்களும் யாரை கூட்டாளியாக வச்சுக்கிட்டாங்க? அகத்தியர், கொங்கணர், போகர், சட்டைமுனிநாதர், இந்த மாதிரியான சித்தர்கள்லாம் யார் தங்களுடைய கூட்டாளியாக வச்சுக்கிட்டாங்கன்னா இறைவனை கூட்டாளியாக வச்சுக்கிட்டாங்க. இறைவனை நண்பனாக அவர்கள் பாவித்தார்கள். ஆனால் நாம் இறைவனை என்னைக்காவது கும்பிடுவோம் சார், எப்பயாவது கும்பிடுவோம் சார், அனுதினமும் நினைக்க வேண்டும்.
பாக்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடங்களிலும் அவன்தான் இருக்கிறான். அவன் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது அவனை போலவே மனிதர்களாகிய நம்மை உருவாக்கினான். நம்மளுடைய கட்டளை என்னன்னா அவனுடைய புகழ்பாடுவதுதான். காலங்கள் செல்ல செல்ல அவனை நாம மறந்து போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தீய வழியில போயிட்டு இருக்கோம். அன்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே இருக்கு, ஒழுக்கங்கிறது குறைஞ்சுட்டே இருக்கு, அந்த கல்வி கற்கிற தன்மை குறைஞ்சுட்டே இருக்கு. இப்படி எல்லா நல்ல குணங்களும் குறைவதற்கு ஒரு அடிப்படை அப்படின்னு சொன்னா ஆன்மீக அறிவு இல்லாததுன்னு நான் சொல்லுவேன். எந்த ஒரு பிள்ளை ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருக்கிறானோ அவன் நிச்சயமாக ஒழுக்கசீலனாக தான் இருப்பான். சில அன்பர்கள் இதை கேட்டு கூட கமெண்ட் பண்ணலாம், சார் ஆன்மீகத்திலையும் எல்லா வேலையும் செய்யறவங்க இருக்காங்க, எல்லா துறைகளிலும் தீய வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ஒரு சில புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க, நாம் அவங்கள மென்ஷன் பண்ணலை. பட் அநேக குருமார்கள் அநேக ஆன்மீகக்காரர்கள் நல்ல வழியில் இருக்காங்க. பிள்ளைகளுக்கு அவங்க வளரும் பருவத்திலே ஆன்மீக அறிவை ஊட்டி வளர்க்க வேண்டும். இறைவனுடைய நாமத்தை தினசரி சொல்லி சொல்லி அவர்களை மெருகேற்ற வேண்டும். அதில் ஒரு முதல் படிதான் பிரம்ம முகூர்த்தம். நான் எல்லா பெற்றோர்களுக்கும் சிறந்தால்னு சொல்கிற விஷயம், உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து ஒரு 6 மணிக்கு உள்ளார எழுந்திரிக்க பழக்குங்க. சார் என் பிள்ளை 8 மட்டும் தூங்கும் சார், சார் பாவம் சார், டயர்ட் சார், சார் சண்டே ஒரு நாள் சார், தூங்கிட்டு போகட்டும் சார் புள்ள. இப்படிலாம் தயவு செய்து இருக்காதீங்க. ஏன்னா ஒரு சிறிய பழக்கமும் நாளடைவில் அன்றாட பழக்கமாக மாறிவிடும், கைவிட முடியாத பழக்கமாக மாறிவிடும், உடல் அதற்கு அடிமைப்பட்டு விடும். அதனால் பிள்ளைகளை நாம் ஒரு ஒரு பழக்கத்துக்கு பழக்கப்படுத்துவது ரொம்ப எளிது. எப்பயுமே ஒரு ஒரு மரம் கிவையாக இருக்கும்போது அது சின்ன பருவத்தில் பிஞ்சு பருவத்தில் வளைக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மரம் அதுவே கடினமாயிட்டு அப்படின்னு சொன்னால் உடைக்கத்தான் முடியும். ஸோ பிள்ளைகளுக்கு ஆரம்ப படிநிலையாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிற பழக்கத்தை மட்டும் ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய ஞாபக சக்தி நல்லாயிருக்கும், மெமரி பவர், படிக்கிற ஆர்வம், கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் பிள்ளை நல்லபடியாக எழுந்திருக்குது, நல்லபடியாக கல்வி கற்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளை கட்டாயமாக ஒரு பெரிய ஆளாக வருவான். நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இதுதான் பிரபஞ்ச விதி. ஏன்னா உங்கள் பிள்ளை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வச்சு புத்தகத்தை திறந்து வச்சுச்சுனாவே அது பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். ஓ இந்த பிள்ளை கல்வியில் ஈடுபாடாக இருக்குது, ஸோ இந்த பிள்ளைக்கு கல்வியை நாம் கொடுப்போன்னுட்டு பிரபஞ்சம் செயல்படுத்த தொடங்கும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளை என்ன சொல்லும், அம்மா எனக்கு புக்கை திறந்தாலே தூக்கமாக வருதுமா அப்படிங்க. டேய் சும்மா வெயிடா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்துங்க. நீங்களும் உட்காருங்க. நான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகிட்ட புக்கை கொடுத்துட்டு அப்பா அம்மா தூங்க போயிடுறாங்க. அப்போ பிள்ளை அதை பார்த்துட்டு என்ன பண்ண, அதுவும் தூங்க தான் செய்யும். பிள்ளை எழுந்திருக்குதுன்னா பிள்ளையோட சேர்ந்து நீங்களும் எழுந்திரிச்சு அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க. அந்த மாதிரி செய்யுங்க. பிரபஞ்சம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க, அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உங்கள் பிள்ளையின் எதிர்காலங்கள் சிறக்க தயவு செய்து பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஆன்மீக அறிவு மேம்பட, இறைவனின் அனுகிரகம் உண்டாக பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்படி எண்ணற்ற விஷயங்களை நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முகூர்த்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இருந்த மன ரீதியான பிரச்சனைகளை முழுவதுமாக நீக்கக்கூடியதாகும். அதே மாதிரி நான் ஒரு ஒரு சரளமான ஆன்மீக போதனையை செய்யக்கூடிய நபர் அல்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பித்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நான் ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய தடுமாற்றங்கள், நிறைய பதட்டங்கள் இதெல்லாமே இருந்தது. பட் நாளடைவில் இப்போலாம் ரெக்கார்ட் பண்ணுறது
நாம் வந்து ஏற்புடைய நேரத்தில் தான் நாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் எனக்கான சரளமான வார்த்தைகள், உச்சரிப்புகள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது, நான் எந்த விதமான குறிப்பு எடுத்து வச்சுட்டு பேசுகிறதில்ல, நானாக எனக்குடைய ஆன்மீக அறிவின்படி பேசுகிறேன். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு கேள்வி அறிவை, சொல்லறிவை கொடுத்தது பிரபஞ்சம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்ச்சியாக விஷயத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். சரிங்களா? இதுதான் உண்மை. தியானம், அதே மாதிரி உடற்பயிற்சி, கல்வி கற்பது, ஆன்மீக விஷயம் ஆகிய அத்தனையும் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். இவ்வளவு நேரம் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.